வணக்கம் நரேஷ் அவர்களே. சார் வணக்கம். இது வரைக்கும் இந்திய அளவில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சி பிடிச்சதா இந்திய அரசியல் சரித்திரத்தில் இல்லை. என்டி ராமாராவ் வேணால் சொல்லலாம், இருந்தாலும் அதுக்கு வேறு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது டிவிக்கே வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி பிடிக்குன்னு சொல்கிறாங்களே, எதனுடைய அடிப்படையில் ஆட்சி பிடிக்குதுன்னு இது வரையும் யாரும் மூத்த அரசியல்வாதிகள் அவங்க சொல்கிறாங்க? அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சார். விஜயகாந்த் அரசியல் ஆரம்பிக்கும் போது கூட அவரை ஆட்சி நாங்கள் பிடிச்சிரோம் கைப்பற்றுறோம்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு தேர்தல் அரசியலில் வந்து எப்படி வந்து ஒரு வீட்டில் அப்பா பேச்சை வந்து அவங்க பையன் கேட்குறான் அப்படின்றது தான். ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மக்கள். அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. ஒரு 20 ஏஜ்லேருந்து ஒரு 25 இருக்கிறவங்க வந்து புது மாற்றத்தை எப்போ எந்த எலெக்ஷன் வந்தாலும் புது வாக்காளர் வந்து ஒரு புதுசாக ஒரு பர்சனுக்கு தான் ஓட்டு போட விரும்புவாங்க 90%. ஆனால் அது வந்து இந்திய அரசியல்லையும் தமிழ்நாட்டு அரசியல்லையும் வெற்றி வாகசோட போகிறவங்களோட வாக்கு வங்கியாக மாறுதான்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம எப்படி அரசியல் நம்ம இத்தனை தேர்தலை சந்தித்திருக்கோம், அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து 28 வயசுலேருந்து 60 வயசில் இருக்கிற ஏஜ்டு பீப்புள் தான் இந்திய அரசியல்லையும் தமிழ்நாட்டு அரசியல்லையும் மெஜாரிட்டி வாக்காளர்கள். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சிக்கணும். புது வாக்காளர்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதான் உண்மை. கள நிலவரப்படி 28 ஏஜ்லேருந்து 60 ஏஜ் உள்ள பீப்புள்ஸ் தான் நமக்கு தேவையான முதலமைச்சரையோ பிரைம் மினிஸ்டரையோ தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எந்த மனநிலையில் யோசிப்பாங்க? 25 வயசு பையனுக்கு இருக்கிற டேஸ்ட் அந்த 28 ஏஜில் இருக்கிற பையனுக்கு இருக்க போகிறதில்ல. அவனுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். அதை விட 35 ஏஜில் இருக்கிறவருக்கும் இன்னும் அனுபவம் இருக்கும். அதை விட 60 ஏஜில் இருக்கிறவருக்கும் இன்னும் அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு அவங்க லைக் பண்ணுற பீப்புளை தேர்ந்தெடுக்கிறாங்க. திராவிட சித்தாந்த கொள்கையை வந்து தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஓங்கி வந்து அவங்க மனதில் இருக்குது. அதை உடைச்சி தவிர்த்த வந்து இதுவரையும் யாரும் இப்போ இந்த நேரம் வரையும் யாரும் வந்து சின்ன துளி கூட அசைச்சு பார்க்க முடியல. இதை வச்சு பார்க்கும்போது விஜய் ஃபேக்டர் வந்ததுக்கப்புறம் யாரும் வந்து முதலமைச்சராக ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு இந்த 25 வயசு பசங்க வந்து சொல்கிற மாரி இது படம் ஹிட்டு அந்த மாரி சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கும் புரியும். எப்போ புரியும்னா அவங்க ஒரு 30 ஏஜுக்கு வரும்போது தான் அவங்களுக்கும் அந்த அரசியலோட வீரியம் புரியும். அருமை அருமை. நன்றி நரேஷ் அவர்கள்.